வணக்கம். இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட செய்திகள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட கனிமுல்ல சஞ்சீவவினுடைய கொலை வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய இஸ்ஸாரா செவ்வந்தி தான் பேசுபொருளாக மாறியிருக்கிறார். அதாவது நேபாளத்தில் இவங்களை கைது செய்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட நிமிடத்திலிருந்து இஸ்ஸாரா செவ்வந்தி மூலம் வெளிப்படுத்தப்படுகின்ற உண்மைகள் தான் இப்போது செய்தியாக இலங்கையில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, இசாரா செவ்வந்தியினுடைய வாக்குமூலத்தை வைத்து பலர் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல் பல குற்ற செயல்களினுடைய பின்னணி தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரமல்லாது இசாரா செவ்வந்தி கனிமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த கால பகுதியில் பயன்படுத்திய தொலைபேசி ஒரு மரத்தின் கீழ் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த தொலைபேசியை வைத்து உள்நாடு வெளிநாடுகளில் இசாரா செவ்வந்தியுடன் நெருங்கிய தொடர்பை பேணியவர்கள் கைதாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மாத்திரமில்லாமல் இன்னும் பல பேர் இந்த விடயத்தில் யாரெல்லாம் சிக்க போகின்றார்கள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதிகரித்திருக்கிறது என்பது நிதர்சனமான விடயமாக மாறியிருக்கிறது. இசாரா செவ்வந்தியினுடைய வாக்கு மூலம் இங்கே பல உண்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறது. இசாரா செவ்வந்திக்கு கெஹல்பத்ர பத்மேவுடனான தொடர்பு எப்படி கிடைத்தது என்பதுதான் ஆரம்ப கட்ட விசாரணையாக அமைந்திருந்தது. அதன் அடிப்படையில் இசாரா செவ்வந்தியினுடைய முன்னாள் காதலர் ஒருவர் மூலமாக இசாரா செவ்வந்திக்கு கெஹல்பத்ர பத்மேவினுடைய தொடர்பு கிடைத்திருக்கிறது. கெஹல்பத்ர பத்மே தான் இசாரா செவ்வந்திக்கு முன்னாள் ராணுவ வீரராக இருந்த துப்பாக்கிதாரியை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். அந்த துப்பாக்கிதாரியோடு நீ எப்படியாவது நெருங்கி பழகி இந்த கொலையை நீ செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி கெஹல்பத்ர பத்மே இசாரா செவ்வந்திக்கு சொல்லியிருக்கின்றார். கெஹல்பத்ர பத்மேவுக்கும் இசாரா செவ்வந்திக்கும் இடையில் இருந்த உறவு காரணமாக இந்த கொலைக்காக அவர் எந்த ஒரு பணத்தையும் வாங்கவில்லை என்பதும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயமாக மாறி இருக்கிறது. சோ இதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது இதுவரைக்கும் புரியாத ஒரு விடயம். அதுக்கு முன்னாடி கனிமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு பல திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். கனிமுல்ல சஞ்சீவவை கொலை செய்வதற்கு தீட்டப்பட்ட திட்டங்கள் யாவும் நிறைவேற்றப்பட முடியாமல் போன போதுதான் இறுதி திட்டமாக நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதற்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமன்ற துப்பாக்கி பிரயோகத்திற்கு முன்பு இசாரா செவ்வந்தி ஒரு வழக்கறிஞர் போல வழக்கறிஞர்கள் ஓய்வு அறையில் அமர்ந்திருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்த ஏழை பெண் ஒருவர் தன்னுடைய வழக்கை வாதாடுவதற்கு கேட்டிருக்கிறார். அதற்கு இசாரா செவ்வந்தி நான் வேறொரு கேஸுக்காக வந்திருக்கிறேன், அருகில் இருக்கக்கூடிய வக்கீலை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். என்னிடம் 1000 ரூபாய் பணம் தான் இருக்கிறது, அவர் 2000 ரூபாய் கேட்கிறார், இந்த பணத்தை வைத்து நீங்கள் எப்படியாவது வாதிட்டு தாருங்கள் என்று சொல்லி மீண்டும் அந்த பெண்மணி கேட்க தனக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரத்தை கொடுத்ததாகவும் அதனால் தான் அவரை வெளியில் கூட்டிட்டு வந்து அவருக்கு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்ததாகவும் இசாரா செவ்வந்தி சொல்லியிருந்தார். இப்படியான தகவல்கள் மூலமாக அவர் தன் மீதான பரிதாப அலைகளை வீச செய்வதற்கு ஏதாவது செய்கின்றாரா என்கின்ற கேள்வியும் உருவாகின்றது. இது எல்லாவற்றையும் தாண்டி இசாரா செவ்வந்தி கெஹல்பத்ர பத்மே இவர்களுக்கு இடையிலான உறவு என்னவென்பது இதுவரைக்கும் வெளிச்சமாகவில்லை. ஆனால் இந்த கொலைக்காக அவர் எந்த ஒரு பணத்தையும் வாங்கவில்லை என்பது இசாரா செவ்வந்தியினுடைய வங்கி கணக்கை பார்த்த போது போலீசார் இப்படியான ஒரு விடயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இசாரா செவ்வந்திக்கு வேறு ஏதாவது அக்கவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது இப்போது தேடுதல் வேட்டையில் இருந்து கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் வெளியில் இருப்போர் யாராவது இசாரா செவ்வந்திக்கு ஆதரவு தெரிவித்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்கின்ற செய்தியையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த கிழமை இலங்கையை பொறுத்தவரைக்கும் பேசு பொருளாக மாறியிருந்த செய்தியாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இது இப்படி இருக்கும்போது அப்படியே நாங்கள் அமெரிக்கா பக்கம் போகின்றோம். அமெரிக்காவுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுப்பதற்கு ட்ரம்ப் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றார். கரீபியன் கடல் மூலமாக அமெரிக்காவுக்குள் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து வெனிசுவேலாவை சேர்ந்த 5 படகுகள் தாக்கப்பட்டு அதில் இருந்த 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. பிரான்ஸ் நாட்டினுடைய மன்னராக இருந்தவர் தான் நெப்போலியன். இவருடைய வைரக்கல்கள் பதித்த நகைகள் திருட்டு போயிருக்கிறதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதாவது அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த நகைகள் தான் இவ்வாறு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெறுவதற்கு திருடர்கள் வரும் 7 நிமிடங்கள் மாத்திரமே பயன்படுத்தியதாகவும் சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார், இது ஒரு திட்டம் தீட்டப்பட்ட செயல் என்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த விதத்தில் இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை பிரான்ஸ் போலீசார் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயத்தையும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் இந்த வாரத்தில் மிக முக்கியமான செய்திகள் அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கின்றேன். வணக்கம்.